ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு பணியிடங்கள் 2 மடங்குகளுக்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவல். வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே இந்த வீடியோவுக்கு எல்லாரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இருந்து சற்று முன் வெளியான எந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/11/2025 எந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு 2 தொகுதி 2 மற்றும் 2A பணியிடங்கள் 625 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வன அலுவலர், அப்புறம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உட்பட பல்வேறு பணியிடங்களுக்கு 645 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணி 2 தொகுதி 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 15/7/2005 அன்று வெளியிடப்பட்டது. தற்போது 625 காலி பணியிடங்களுக்கான பிச்சேக்கை இன்று 18/11/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 1270. ஸோ 625 வந்து காலி பணியிடங்கள் வந்து ஏற்கனவே இப்ப அறிவிச்சிருந்த போது மொத்தமா 645, இப்ப கூடுதலா ஒரு 625, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு, அதாவது இன்னொரு மடங்கு வந்து நம்மளுக்கு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அறிவிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுவே எப்படின்னா குரூப் 4க்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். ஸோ தொடர் அப்டேட்டுக்கு முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ ஃபுல் வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு 2 தொகுதி 2 மற்றும் 2A பணியிடங்கள் 2022ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 5 நிதி ஆண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் 2024ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 2 நிதி ஆண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் ஆக மொத்தம் 7 நிதி ஆண்டுகளுக்கு 8784 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு நிதியாண்டுக்கு சராசரியாக 1254 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு 2 தொகுதி 2 மற்றும் 2A பணியிடங்கள் மூலம் ஒரு நிதியாண்டுக்கு 2025-26 1270 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கான அறிவிக்கையில் ஒரு நிதியாண்டுக்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அறிவிக்கையின் மூலம் கூடுதலான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஸோ இதுல பாருங்க, இது பர்மனன்ட் கிடையாது. இந்த குரூப் 2க்கான வேகன்சியை இன்னும் அவங்க அதிகரிப்பாங்க கலந்தாய்வுக்கு முன்னர் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தெளிவா சொல்லிட்டாங்க. சோ அப்போ குரூப் 4 தேர்வுகளுக்கு இன்னும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் எவ்வளவு காலி பணியிடங்கள் உங்களுக்கு அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி டீட்டெயில்டா நீங்க செக் பண்ணி பாத்துங்க. அதில் ஃபுல் விரிவான தகவல் வந்து அதில் கொடுத்துருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாமே கமெண்ட்ல கண்டிப்பா வீடியோ பாக்குறவங்க தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.